राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। नाथ महाराज की जय हो। ஸ்ரீவைகுண்டம் யோகி ராம் சூரத் குமார் சத்சங்கம் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளுக்கு மேலவே நடந்தது. 2 வருஷம் தாண்டி ஒரு வருஷம் தான் முடியும். எப்போ ஒரு வருடம் நிறைவாக போன செப்டம்பர், இந்த செப்டம்பர் இருந்தால் ஒவ்வொரு ஆண்டு ரொம்ப வருஷம் வந்துட்டு மாதிரி ஒரு உணர்வு. இது ஒரு பாக்கியம். மாதந்தோறும் முதல் வெள்ளி, இங்கிலீஷ் முதல் வெள்ளி என்ன 6:30 வந்தேன். 6:30 ஆரம்பிச்சு ஒரு 7:30 முடிக்கும். நீங்கள் வழக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துடலாம். 6:30 இந்த ஃபோன் என்ன பண்ணணும்னா ஒன்று வீட்டாக கொடுத்து வந்தேன். இல்லைன்னா இங்கே வந்து சத்தப்படாமல் சைலண்டில் போடணும். போகிற வழியில் யாரெல்லாம் மிஸ்ட் கால் பார்த்தா அப்புறம் பேசு. இது விவகாரம் தப்பு இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆசையை கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் உலகம் இது பெரிய உதவி, இது பெரிய சாபம். இது ரெண்டு அழகாக இருக்கு. இது பெரிய உதவி, ஆனால் பெரிய சாபம் தான். மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. எங்கு தப்பான நேரத்தில் கூப்பிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையில் இருப்பா போகணும், பேசலன்னு அவங்களுக்கு போகணும். இது இன்னைக்குள்ள நவீன உலகத்துடைய சிக்கல். அது விவகாரம் சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலைக்கு உள்ளே போகணும். ஆமாம், திவ்ய சரி விஷயத்துக்கு ஒன்றும் தப்பு இல்லைம்மா. எது தியாக நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். 2 தான் சொன்னேன். ஒரு பாலகாண்டம், ஞானகாண்டம், 3வது காண்டம் திரிதர் காண்டம். இதுதான் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கீங்க. மற்றவங்களாம் நான் கம்மியாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே இப்போ தான் ஞானகாண்டத்துக்கு பாலகாண்டமே இப்போ தான் முடிச்சிருக்கேன். அதனால் இப்போ நம்ம தான் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கோம். திரிதர் காண்டம் அதாவது சுவாமி 1952 ஞானம் போட நம்ம ஆனந்தாசிரமத்தில் பப்பா ராமதாஸ்கிட்ட மந்திர தீட்சை வாங்கி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கேட்குறவங்க இந்த மந்திரத்தை பப்பா அவருக்கு உரைக்கான செலபிள் ஆஃப்டர் செலபிள்னு சொல்லுவாங்க. வார்த்தை இப்போ நம்ம கேட்குற மாதிரி ராகமாக பாருங்க. குரு உபதேசங்கிறது காதில் அடுத்தவங்களுக்கு தெரியாது. அந்த குருவை சீடனுக்கு உட்கார்ந்து சொல்லுவாங்க. மற்றவங்க கேட்கக்கூடாது. ஏகாந்தமாக கொண்டு போய் தான் சொல்லுவாங்க. ஒரு துணி கூட பிடிச்சிக்கோங்க. அவங்க காதில் தான் உபதேசமாக சொல்லுவாங்க. எனக்கு என்ன அதான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இது 3 முறை சொல்லுவாங்க. ரிப்பீட் பண்ணிக்குவாங்க. குரு சொல்ல வார்த்தை வார்த்தையாக சிஷியர் சீடன் சொல்லுவாங்க. இதாங்க எல்லா இதுலேயுமே குரு உபதேசம். குரு ஒரு மந்திரம் தருவார். விண்டெழு மந்திரம் வெளிப்பட பாடிப்பார். விநாயகர் நம்ம ஔவையார் பாடிப்பார். இந்த மந்திரம் உனக்குள்ள தான் கிடையாது. குரு வாண்டிருக்கிற மந்திரத்தை வெளியெடுத்தார். ஒரு புத்தாலாம் தரு உனக்குள்ள கிடக்கு. விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைக்கும். உனக்கு புரிகிற மாதிரி எடுத்தார். இப்போ குருவுக்கு உன்னுடைய ஸ்திதி தெரியும். இப்போ எந்த இடத்துல இருந்துட்டு இந்த இடத்துல எந்த மந்திரத்தை உனக்கு கொடுத்தா நீ அடுத்த நிலைக்கு போகிறது அவங்களுக்கு தெரியும். எனவே அந்த விண்டெழு மந்திரத்தை வெளிப்பட உரைக்க வருபவர் தான் குரு. இந்த பக்குவம் வரும்போது குரு கையை பிடிச்சிருக்காரு. நீ குருவை தேடி பிடிக்க குரு தான் ஒன்று வந்து பிடிப்பாரு. சரி, இது பாஸ் மார்க் பட்ட பத்தியாரின்னு அவருக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து உபதேசம் செய்கிறார். அதான் மூர்த்தி தலைமுறையாய் தொழுதோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே. வார்த்தை சொல்ல வாய்மானவருக்கு பராபரம். அதாவது மூர்த்தி தல முறைமுறையாய் தொழுதற்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிங்கிறது பராபரம் செஞ்சது. அப்போ நீங்கள் பல ஜென்மங்களில் மூர்த்தி தலம் எல்லாம் முறையாய் போய் தொழுது இந்த பக்தி நிலையுடைய உச்சத்தை அடைஞ்சு வரும் பொழுது ஆன்மா பக்குவம் அடைந்து அந்த பக்குவம் அடைந்த நேரத்தில் அவர் ஓர் வார்த்தை சொன்னார். ஓர் வார்த்தைங்கிறது பெரிய பவர். அந்த குரு இந்த வார்த்தை இருந்து ஸ்ரீராம் ஜெயராம் அது எல்லாருக்கும் தெரியும். அதை அப்பா வாயால் அவர் கேட்குறது அது குரு மந்திரமாய். அதான் ஓர் வார்த்தை. அது மற்ற பவர்ஃபுல் வார்த்தை. அது அந்த வார்த்தை ஏற்கனவே இருக்கும். அதை வந்து அந்த குரு சொல்லும்போது அதனுடைய தன்மையே மாறிடும். அது வந்து ஒன்னையே மாற்றக்கூடிய அளவுக்குள்ள பவர் உள்ளதான் அது குரு மந்திரம். அது ஆன்மா பக்கம் வரும்போது குரு காட்டப்படியே கையை பிடிச்சி அந்த காதலுக்கு உபதேசம் தருவாங்க. அந்த உபதேசத்தை உள்வாங்கி சாண்டிஸ் ராம்நாம் 24 hours 24 மணி நேரம் சொல்லுவாங்க. இப்போ அப்படியே போய் அந்த குண்டில் பக்கத்தில் உள்ள மறையில் இருக்கும். அந்த சின்ன குண்டு போய் உட்கார்ந்தாலும் அவ்வளோதான். சுவாமியை சொல்வார் 7 இரவு 7 பகல் கடந்து விஜயகாரன் ஒன்றும் தெரியாது. இந்த நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னாகார் எல்லாம் அப்படியே இருக்காரு. 7ஆம் நாள் இந்த உலகமே போயிட்டு அவர் வேறொரு உலகத்துக்கு போயிட்டு போதனை உடல் தான். நிறைய ஞானிகளுக்கு ஞானம் கிடைச்சாச்சுன்னா அடுத்த அவங்க எங்கே இருக்கோ என்ன செய்வது அவங்களுக்கு புரியாது. உண்மத்த நிலைங்க
ஆனந்தத்தில் ஆடுவாங்க பாடுவாங்க, அவங்க கண்ட்ரோலே அவங்க இருக்க மாட்டாங்க. சுவாமிக்கு அந்த அனுபவம் தான் இருக்குது. சுவாமி அடுத்த நாள் வந்து அங்கே ஆடுறாரு பாடுறாரு. இப்போ சுவாமிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. பொதுவாக தான் உலகத்தை பார்த்தா பைத்தியம் பிடிச்சி தான் ஒருத்தர் ஞானம் கிடைச்சுன்னா ஞானம் கிடைச்சுன்னா திருக்க நல்லா தான் இருந்தால் கொஞ்சம் நட்டு கலைக்கு நிறைய புத்தகம் படிச்சிருந்தா என்ன ஒன்று இப்படிலாம் நம்ம ஊரில் முடிவு பண்ணுவாங்க. எல்லோரும் நிறைய படித்தா கொஞ்சம் மண்டை கலந்துட்டு இருக்காங்க. அவன் பெரிய ஞானியாக இருப்பான், உலகத்துக்கு தெரியாது. அப்போ சுவாமி எடுத்துன்னு பப்பாய் ஒன்று குளத்துரு, அதான் அந்த திருதர்காண்ட ஆரம்பிக்கிற விஷயம். இவர் பப்பா கிட்ட அப்படி ஸ்பஷ்டமாக அப்படிங்கிறாரு. குரு கிட்ட அப்படி கண்ணீர் மாதிரி கட்டியிருப்பார். பப்பா விட்டு இப்போ ராத்திரி ஆனால் கூட சுற்றிட்டு வர பப்பா மாதாஜி கிருஷ்ணாப்பா இருக்கிற ரூம்ஸ்லாம் சுற்றி ஸ்ரீராம் ஏராம் கிட்ட சுற்றிட்டு வர. அப்போ அது ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் சொல்லணும்னா பப்பாட்ட பஞ்சாயத்து போகுது. சரி, அவர் பீகார்லேருந்து வந்தவர் பிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை ஆசிரமத்துக்கு வெளியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஆசிரமத்தை வைக்க முடியாது. இது ஒரு நாடகம். இது வந்து பப்பா நடத்துகிற நாடகம். அப்போ இவரை பிடிச்சி வெளியே போகிறதா இவர் அழுதார். பப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சொன்னீங்க, நான் ஆமான்னு சொன்னேன். இப்போ நான் ஏன் வசத்துல இல்லை, ஏதோ ஒரு சக்தி என்னை பிடிச்ச வார்த்தை. சில நானே புரியுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் யாருக்கும் அடங்காமல் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நான் என்ன செய்வேன்ப்பா, நீங்கள் பார்த்த பாடலாம் எனக்கு ஒன்றுமே புரியுறது. அழுதார். உங்களை விட்டு துரத்தாகி நீங்கள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. இந்த குரு மேலே அவர் அதெல்லாம் கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு விருட்சத்தின் கீழ் இன்னொரு விருட்சம் வளர முடியாது. ஒரு பெரிய மரத்துக்கு இன்னொரு மரம் வளர முடியாது, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் வளராது. அதனால விதைகள் வெடித்து சரி தள்ளி போய் விடுது. என்ன சொல்லாம சொன்னாரு, நீ பின்னாடி ஒரு பெரிய உலகம் போட்ட குருவா மாறணும். அப்போ உன்னை தூக்கி வெளியே வீசிதான் ஆகணும், தள்ளி போட்டுதான் ஆகணும். ஆனா நீ வளரணும், அப்பதான் நீ ஒரு விருட்சமா மாறுவாய் அப்படிங்கிறது அந்த குறிப்பு இருக்கு. அப்போ சாமி போஞ்சோன்னு கிளம்புறாரு. கொஞ்ச தூரம் போனால் எங்கே போகிறேன்னு ஒன்று சொன்னால் அருணாச்சலம் சாமி ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அருணாச்சலம், நீ அங்கேயே போஞ்சிடணும் குருவிட்ட. 1952 நம்ம ஆனந்தாசிரமத்துலேருந்து சாமி சொல்லுவார் 700 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து திருவண்ணாமலை 700 கிலோமீட்டர். பட் திஸ் பெக்கர் டுக் 7 years டு ரீச் திருவண்ணாமலை. 700 கிலோமீட்டர். இந்த பிச்சைக்கார அதை அடைவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். அப்படி அந்த தன்னை மறந்த உண்மத்து நிலையில் இந்தியா முழுக்க நடந்துவார். இங்கெல்லாம் வந்துட்டார். நம்ம தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு வந்துருக்காரு, நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துருக்காரு. சுவாமி அதான் சாமியை சொல்லியிருக்காரு. நெல்லையப்பர் கோயிலுக்கு எதிர உள்ள ஒரு திண்ணையில் தான் நான் படுத்துருக்கேன், ஒரு கடை திண்ணையில் தான் நம்ம இருந்து கடை அதுவா அதுதான் படுத்திருக்காரு. நெல்லையப்பர் பிச்சைக்காரன் பார்த்துட்டு தூத்துக்குடி போயிருக்காரு, சிவன் கோயில் தூத்துக்குடி சிவன் கோயில் பார்த்துருக்காரு. இந்த முருகேஷ்கிட்ட கேட்பாரு, தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் மட்டும் தெரியுமா? அவர் தூத்துக்குடிக்கார அவருக்கு தெரியாது. திருமந்திர நகர் சாமி. தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் உண்டா, திருமந்திர நகர். பழைய பேரா தான், தூத்துக்குடி பின்னாடி தான் வந்து ஒரிஜினல் பேர் திருமந்திர நகர். ஏதோ சுவாமி கேட்டிருக்காரு, உங்க கோயிலுடைய தலை விருட்சம் என்ன கேட்டிருக்காரு. நம்ம திடீர்னு கேட்டவன தெரியுமா, திருமணம் அவனுக்கு எல்லாம் தெரியாது, மறந்துடுவான். அதனால அவரு சொல்லியிருக்காரு, இதுதான் உங்க கோயிலுடைய தலை விருட்சம். உங்களுக்கு எப்படி சாமினா இந்த பிச்சைக்காரன் அங்கே வந்துருக்காரு. தூத்துக்குடி சிவன் கோயில் சாமி இதெல்லாம் நடந்துக்காரு. எங்க ஆலவாய்மொழி, காணி மடம், இதெல்லாம் பகவான் பாதம் பட்ட இடமா நீ கோயில். அதுக்கப்புறம் இப்படி இந்த பாதையில் வரும்போது விளாத்தி கூட வருது, அப்படியே போனால் அருப்புக்கோட்டை வருது. இது ரூட்டை பார்த்தீங்கன்னா அவர் இப்படி மதுரைக்கு போயிருக்காரு. எல்லா இடத்துலையும் நீங்கள் பகவான் ஆலயம். அவர் எங்கெங்க ஒரு இரவு தங்கினார், அங்கெல்லாம் ஆலயம். 7 ஆண்டுகள் இந்தியா முழுக்க விரல் விட்டு மாதிரி இது வரும். அந்த பரபச நிலையில் உலகம் இந்தியா முழுக்க போகிறது. அதில் ஒரு 4-5 இன்சிடென்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது. 2-3 இன்சிடென்ட். ஒன்று சர் சி.வி. ராமன் சொல்லி பெங்களூர் போகிறார். சி.வி. ராமன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அப்போ அவருக்கு அந்த அப்போ இருந்த நேரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்போ இவருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறார். அப்போ அவர் எல்லாத்தையுமே அரசாங்கம் கொடுத்த பதவியெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறார். அப்போ போய் யோகி அவர் மீட் பண்ணுறாரு. யோகி பார்க்க போகிறாரு. முதல்ல அவர் இல்லை, ஒரு ஒய்ஃபில் தான் சொல்கிறாரு, இல்லை அவர் வெளியே போயிருக்கிறாரு, நீங்கள் நாளை காலையில் வாங்க 10 மணிக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முடியுது. நான் தேசாந்திரே தெரியுற ஆள் ரொம்ப நீட்டாலாம் இருக்க மாட்டார். ஆனால் ஏதோ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு சாமி எப்போ டைமில் கரெக்டாக இருக்கும். 10 மணிக்கு போயிட்டார். அந்த அம்மா அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டார். அவர் எங்கேயோ போயிட்டார். நம்ம சாரி கேட்குது, அது சொல்ல மறந்துட்டேன். அவர் சொல்கிறது திடீர்னுலாம் பேசும்போது அவர் வாராது, பின்னாடி வாராது. வந்த உடனே இவர் காரில் ஏற்றி தன்னுடைய விஞ்ஞான ஆய்வு இடத்துக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் சொல்கிறார். லேபுக்கு கூப்பிட்டு போய் தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் சொன்னால் அப்போ சுவாமி அவரை கன்வின்ஸ் பண்ணி, நீ வந்து அரசாங்கத்துக்காக வேலை செய்ய, மக்கள் பாரத தேசத்துக்காண்டி நீ வேலை செய்ய, எவ்வளோ பெரிய அனுபவம் இருந்தாலும் நீ பின்வலிக்கக்கூடாது, நீ இந்த நாடு வளர்கிறதுக்கும் இந்த தேசம் வளர்கிறதுக்காக நீ செய்கிறதையும் அவரை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து உன்னுடைய ஆய்வுகளை தொடரணும். உன்னுடைய ஆய்வுகள் இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லி சி.வி. ராமனை உற்சாகப்படுத்திட்டு போகணும். இதெல்லாம் நடக்குது.
இன்னொரு முறை அவரை பப்பா வந்து நான் அடியனுக்கு கண்டுபிடிச்சு போயிட்டேன். குஜராத்தில் பவநகர்னு ஒரு இடம், பவநகர். அங்கே தான் ஒரு சிவன் இருக்கும், கடலுக்குள்ள போக அப்புறம் வருந்துவோம். சிவன் கடற்கரையில் இருக்கும், பகலில் தெரிய இரவாயிட்ட கடல் வந்து போகும். அப்படி ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த பவநகரில் பப்பா ராமதாஸ்க்கு அங்கே ஒரு ஆசிரமம். அந்த இடத்த அடியன் தேடி போனேன். அங்கே சாமி போயிருக்காரு. இவருடைய தேசாந்திரியா தெரியுமா, இவர் குஜராத்தில் இருக்கார். அந்த நேரம் பார்த்து பப்பாவும் அங்கே வராங்க, கிருஷ்ணா பாய் மாதாஜி. உடனே ஏர்போர்ட்டுக்கே போய் சொல்லுறாங்க பப்பாவை கொண்டு வந்தேன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குற போகிறதுக்கு குருவை கொண்டு சொல்கிறாரு. அப்போ இவரு கேட்காரு, யாரு இந்த பிகாரி கொஞ்ச நாள் ஒரு மாதம் முன்னே வந்துட்டாரு, மாதாஜி கிருஷ்ணா பாய் தான் இப்படிலாம் போக சொல்லியிருக்காங்க, நான் தான் சுற்றி பார்த்து அங்கே இருந்துட்டாராம். ஆனால் ரொம்ப ஓடி ஆடி சாமி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் மூணாம் நாளுக்கு போய் அங்கே ஏதோ சாய் பஜன் இருக்காங்க, அடி தகர போட்டாங்க. இது பப்பாவுடைய ஆசிரமம். இந்த பப்பாவை பற்றி தான் படம், வேற எதுவும் பாடக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா படி பிரச்சனை ஆகிடுச்சு. திருப்பி வேற பஞ்சாயத்து போகுது. அந்த ஒரு சாமி இருக்க பீகாரில் இருந்தார், அவர் யாரையும் பாடக்கூடாதுன்னா அப்புறம் பப்பா கொண்டு சத்தம் போடுறாரு, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இன்னொரு மகாத்மாவை நீ இழிவாக சொல்லக்கூடாது, எல்லா மகாத்மாவும் நம்ம மதிக்கணும். இல்லை இது பப்பா ஆசிரமம், இங்கே போய் பாபாவை பாடிக்கிட்டு இருந்தா அப்படிலாம் இல்லை, எல்லா மகாத்மாவையும் பாடணும், அதுதான் பப்பாவுக்கு முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு, சரி நீ வந்து பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு 108 இது 1008 படி ஏறி போனால் ஒரு மலை வச்சு அங்கே தத்தாத்திரையை தவம் பண்ண ஒரு இடம், நீ அந்த காட்டில் போய் இது அப்படின்னு சொல்லிட்டு கிர் ஃபாரஸ்ட், கிர்னார் அப்படியே அங்கே போய் கிர்னார்னு அடியே ஏறிப்பேன். அந்த அந்த இடத்துக்கு சாமி அனுப்பி கொடுத்தாரு, ஒரு பார்வையெல்லாம் கொடுத்து அனுப்பி கொடுத்தாரு. அதனால இவர் மேலாம் போயிட்டு அந்த இதுல இவர் பாம்பேக்கு போயிட்டு வர்றார். பப்பா 2 நாள் கேப் எடுத்து பாம்பேக்கு ஒரு டிவோட்டி வீட்டில் போயிட்டு திருப்பியும் வர்றார். இதுக்கெல்லாம் இவர் பாம்பே போயிட்டு வந்து இவர் தத்தாத்தை கிருநாள் போயிட்டு திருப்பி வந்து இங்கே கலாட்டம் நடக்குது. வாட்ச்மேனுக்கு அவருக்கு சண்டை பிரச்சனை. பப்பா வர்றாரு, என்ன நான் உனக்கு கிருநாளுக்குலாம் அனுப்புனேன். ஆமாம் நான் போயிட்டேன், தத்தாரை பார்த்துட்டேன், அங்கே என்ன இருக்கு, அங்கே சிங்கம் புலி தானே இருக்கு, பப்பா இல்லை அது சிங்க உழவர காடு, ஏன் போகிற சரியான காடு, அதுக்கு நான் கேள்வி போகிறேன். அப்போ அந்த சிங்க உழவர காடு, அது சிங்கம் தான் இருக்குது, பப்பா இல்லையே, பப்பாலாம் வரணும் அப்படிலாம் சொன்னோட திருப்பி அவரை கூப்பிட்டு போய் அந்த செகண்டரி தாடிக்கிட்டுலாம் கூப்பிட்டு போய் நீட்டாக சேவ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி வருவார். பார்த்தியா இப்போ நீ இவ்வளோ அழகாக இருக்க பார்த்தியான்னு சொல்லி பஜன் பண்ணுவார். அப்போ நீ நான் உட்காரலாம் உட்காந்து ரொம்ப நாடி கோடி சாமிகிட்ட உட்காந்து ஒரு பஜனை ஒரு பிடியாக கிளம்பாரு. அதுக்கப்புறம் முதுகில் தட்டி கொடுப்பாரு அப்பா. அதனால் அப்படியே அவர் சொல்கிறார், சுவாமி அப்படியே அப்பா கை பட்டோன்னா நான் என்னையே இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். திருப்பியும் பப்பா கிளம்பி தான் ஃப்ரீ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே 7 வருஷம் எல்லா இடமும் தெரிஞ்சது. இந்த தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கிறாரு, இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்காரு. இங்கே இந்த கணேஷ்புரி நித்யானந்தா பாம்பே போயிருக்காரு. இந்த சைடு பாம்பே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, அந்த சைடு போகாத ஊரில் அன்னைக்கு இந்த பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சந்திச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. ஒரு பெரிய இதுக்கு எல்லாம் முடிஞ்சு 1959 நம்ம ஸ்ரீரங்கத்தில் 6 மாதம் இருந்திருக்காரு. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ மொட்டை கோபுரம் அதுக்கிட்ட போய் இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அப்பன் ஐயங்கார் அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அப்போ அவர் இவரை பார்க்குறாரு, பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறார். அந்த அப்பன் ஐயங்கார் இவருக்கு டிவோட்டியே பின்னாடி மாறுதார். அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால் அவர் ஸ்ட்ரிக்டான ஸ்டேஷன் மாஸ்டர். பிச்சைக்காரங்களெல்லாம் தங்க விட மாட்டார், சுவாமி மட்டும் வருவார். நைட் கடைசி ட்ரெயின் போனது வருவார். அந்த ட்ரெயின் போனதான் எழுதி விட்டுருவான். தாண்டி கருத்து விடுச்சு எல்லாம் டிக் பண்ணிக்கிற ஒரு சைன் பண்ணுவாங்க. இவர் பார்த்தா மேலதிகாரிமாக இருக்கும், இவரை மட்டும் இவரால் கண்டிக்கவே முடியாது. இவர் அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்து போவார். இவரை மட்டும் அப்படி எல்லாரும் சிரிப்பாங்களாம், நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, இந்த ஆளை மட்டும் வெட்டிப்பாங்க மாதிரி கொடுக்கிறதுன்னா எனக்கும் தெரியல. மற்ற எல்லாரையும் நான் வரட்டுவேன், அந்த 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 இதை நீட்டாக வச்சுருப்பேன் ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் என்ன இவர் வந்து இவர் என்னை ஒரு மேலதிகாரி என்னுடைய எல்லாம் வந்து நீட்டாக பார்த்து அழகாக டிக் பண்ணிட்டு ஒரு சைன் பண்ணிட்டு போவார். என்னுடைய வேலை நல்லா இருக்குன்னு பாராட்ட வந்த ஆள் மாதிரி எனக்கு தெரியுது, அவர் எனக்கு தொந்தரவாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு அப்படி பல இடங்களில் பரபரப்பாக இருக்குது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன். 1959 நான் பிறந்தேன் ஜனவரி. என் அம்மாட்ட நான் கேட்டேன். நான் இப்போ ஒரு சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது சில சம்பவங்கள் நடக்கும், அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தொடர்பு உண்டு, செக் பண்ணி பாருங்க என்ற ஒருத்தர் சொன்னார். ஆக நான் எங்கள் அமைப்பை அதிகம் நினச்சேன், நம்ம வயிற்றுல இருந்து என்ன மாதிரி இலை இதெல்லாம் எங்கெல்லாம் ஞாபகம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்ச நாள் கீழே 2 விஷயம் ஞாபகம். நீ பிறக்கும் போது நான் கரும்பு தின்னுட்டுருந்தேன், ஜனவரியில் பிறந்தீங்க, தை மாதம் கரும்பு தினம்ல, கரும்பு தின்னுக்கோங்களே வரி வந்துட்டு நீ பிறந்துட்டு. அப்போல்லாம் இங்கே அடுக்கலையெல்லாம் பிறந்தேன். இங்கே அப்போல்லாம் இங்கே பிறந்தவங்க எங்கள் வீட்டில் அடுக்கலையை வச்சு தான் பிரசவம் பார்த்தாங்க. அந்த மருத்துவ செஞ்சு பார்ப்பாங்க, அந்த காலத்து கிராமத்தில் அப்படி தானே. அடுத்தது அப்புறம் இன்னொன்று ஞாபகம், 7 மாதம் என் வயிற்றில் இருந்தார். அப்போ ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் வந்தார்.
அப்படி ஒரு பை மாதிரி தொங்க போட்டிருந்தாரு. ஆனால் வடக்கத்தி சாமியார் பஞ்சகட்சி கட்டிட்டு வந்தார். அப்போ அந்த சிவனடியாருக்குன்னு அவர் தட்டில் அரிசி பரப்பி படியை விட்டு கீழே இறங்கி கூப்பிட்டு போனேன். அதனால் அவர் வாங்கலை. ஹிந்தியில் என்னவோ ஒன்று சொல்லி அவர் மடியை காட்டுன்னு சொன்னார். மடியை வச்சோன்னா அவர் பைக்குள்ளேருந்து 3 குத்து இந்த எங்கள் தோவாடை பிச்சு வெள்ளை, தோவாடை வந்து பிச்சு வெள்ளைக்கு விசேஷம். அவர் 3 குத்து பிச்சு வெள்ளையை எடுத்து போட்டார். அப்போ நீ வயிற்றுக்குள்ளே இருக்கல, கம்ப்ளீட்டாக ஓ மேலே போட்ட மாதிரி எனக்கு இருந்து, எனக்கு பார்த்த சந்தோஷமாக இருந்து. பிள்ளைக்கு மேலே போடுற மாதிரி 3 குத்து போட்டார். ஆனால் நம்ம தோவாடை பிச்சு வெள்ளையெல்லாம் தோற்று போகுது. இப்படி ஒரு வாசம் உள்ள பூ நான் எப்போவுமே பார்த்ததில்லை. அதனால் சாமி அரிசி அரிசியே வாங்கலை. ஹிந்தியில் என்னவோ என்னைய வாழ்த்துட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்னு. சாமி 59 வந்தால் திருவண்ணாமலை செட்டில் ஆகிறார். இந்த ரூட் வழியாக சாமி நடந்துருக்கிறார். ஓப்ராசிவன்ட்டு இந்த பிச்சைக்காரன் திருவானந்தத்தில் இருந்து குமார கோயில் வரை நடந்து வந்துட்டு போயிருக்காரு. இப்போ ஆரல்வாய்மொழி வழியாக காணிமடத்துக்கு எவிடன்ஸ் இருக்குது. அப்புறம் ஆரல்வாய்மொழி இப்படி இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி இதுதான் போகிறார். இந்த ரூட் இப்படி தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட சொல்லும்போது இது வந்து 58 செப்டம்பர் ஒட்டி வரும். அதற்கான வாய்ப்புகள் எந்த ஞானியும் எனக்கு தெரியாது. அது பகவான் யோகியாக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு அசம்ஷன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ கருவிலேயே தன்னுடைய ஆட்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய ஆட்களை அவர் சொல்கிறார். அதாவது ஒரு தெய்வம் வரும்போது முதல்ல தன்னுடைய ஆட்களையும் கூடவே கொண்டு வருது. ஒரு அவதாரம் நிகழும் பொழுது தன்னுடைய ஆட்களையும் அதை கூட்டு தான் வரும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார். அதனால பகவான் யோகிராமர் இந்த 7 ஆண்டுகள் பாரதம் முழுக்க சுற்றிட்டு 59 வந்து திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு எங்கேயுமே அசையாது. எல்லாரும் திருவண்ணாமலை எடுத்து ஏன் எங்கள் சிவகாசிக்கு ஒரே ஒரு இடம் வந்திருக்கையா, ஒரு கால் ஒரு நிமிஷம் எங்கள் ஊர் மண்ணில் பழகும். லாஸ்ட் இஸ் மவுண்டன், இந்த மவுண்டன் லூஸ் இஸ் பகவில் ஆல்சோ. அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த அண்ணாமலை வந்தால் நானும் கூட அந்த திருவண்ணாமலையோடு இணைச்சிக்கிட்டார். 59 கூட எங்கேயுமே போகலாம். அப்படியே இந்த ஒரு 4 ஆண்டுகள் ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சு கேட்கறதுக்காக சென்னை வருவார். 64 வரை. அப்புறம் 64 அப்புறம் அதுவும் கிடையாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஸ்பீச் முடிச்சுன்னா திரும்பிடுவார். 2 மாதம் சென்னையில் இருப்பார். அவர் 2 மாதம் பேசிட்டு அவர் கூட இவருக்கு வந்துடுவார். அண்ணாமலை விட்டு எங்கேயுமே போவார். அண்ணாமலை மிஞ்சி போனால் திருக்கோவிலுக்கு போவார், வருவார். அது சுற்று வட்டார கிராமங்களை சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அண்ணாமலை தான் அவருடைய இடம். அந்த மலை தான் அவருடைய விஷயம். கடைசி ஒரு தகவல் சொன்னேன். ஒருத்தர் கைலாஷ் போயிட்டு 70களில் சாமி வந்து பார்த்தார். சாமி நான் கைலாஷ் போயிட்டு 70களில் கைலாஷ் போயிட்டு வந்து ரொம்ப சவால். எப்பவுமே கஷ்டம். அப்போ அதோட கஷ்டம். அப்போ சாமியை பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோலாம் செவ்வாய் நம்ம கைலாஷ் போயிட்டு சாமியோட பெருமையாக சொல்கிறீங்களே. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கைலாஷ்? கைலாசுக்கு என்ன பெருமைங்கிறது இது ஒன்று சொல்ல. கைலாஷ் இஸ் த அபோர்ட் ஆஃப் லார்ட் சிவா. சிவன் வாழ்கின்ற வீடு அப்படின்னு சொன்னார். டு சி அப்படின்னு திருவண்ணாமலை காட்டினார். லார்ட் சிவா ஹிம்செல்ஃப் இஸ் ஹியர். என் வீட்டுக்கு போயிட்டு வந்து பெருமையாக சொல்கிறேன். இங்கே சிவபெருமானே மலையாக இருக்கார். இந்த பிச்சைக்காரன் அவர் பாதத்துக்கு உட்கார்ந்து திருவண்ணாமலையோட பெருமையை பாருங்கள். கைலையை விட உயர்வாக திருவண்ணாமலையை யோகி காட்டியிருக்கார். கைலை என்பது சிவன் வாழ்கின்ற வீடு. அந்த பெருமை அதுக்கு உண்டு. ஆனால் என் திருவண்ணாமலைக்கு என்ன பெருமை இருக்கு? சிவபெருமானே இங்கே மலையாக இருக்கிறார். இந்த பிச்சைக்காரன் அவனுடைய திருவடியில் உட்கார்ந்து. இதுதான் விஷயம். இப்போ இந்த அண்ணாமலையை சாமி எப்படி ஏன் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார்? நினைக்க முக்தி தந்தார். காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அந்த பவர் தெரியுதா? அதே மாதிரி சாமி சொல்றார், எங்கேருந்து இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லு. இந்த பிச்சைக்காரனின் தந்தை ஓடோடி வந்து இப்போ புரியுதா? அதை நினைத்தாலே முக்தி. சம்பவம்னு நிறைய இருக்கு. நான் இப்போ திருதர்காண்டம் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்கிறேன். டைம் காலம் கஞ்சி. அதனால் திருதர்காண்டங்கிறது இந்தியா முழுக்க சாமி சுற்றிட்டு கடைசியாக திருவண்ணாமலை உட்கார்ந்தார். அண்ணாமலையினுடைய பெருமையை அனைவருக்கும் சாமி காட்டும். திருவண்ணாமலைங்கிறது சாதாரண தலம் அல்ல. அது வந்து சாட்சாத் சிவன் குடியிருக்கின்ற ஒரு இடம். சிவனே மலையாக இருக்கிற இடம். எனவே அதை வந்து எல்லா ஞானிகளை சுற்றி வருவாங்க. அது எல்லாத்தையும் ஆகர்ஷிக்கின்ற மலை. நம்முடைய எல்லாத்தையும் நீக்கி நம்மளை பியூர் சிவநிலைக்கு கொண்டு வருகிற மலை. எனவே அண்ணாமலையும் மறந்து விடாது. ஏன்னா அண்ணாமலை அது வந்து நம்ம பௌர்ணமிக்கு தான் போகணும், இல்லை சாதாரண நாட்களையும் போகணும். ஏகாந்தமாக போய் நான் இப்போ பௌர்ணமியை விட்டுட்டேன். சாதாரண நாட்கள் தான் போகிறேன். கூட்டம் இல்லாத நாட்களுக்கு அப்படி சுற்றி பார்த்துட்டு அந்த மலை தான் இருக்குது. கோயிலில் வாய்ப்பு கிடைச்சா உள்ள போய் பண்ணணும். கோயில் பார்க்கட்டும் பரவாயில்ல, மலையை பார்த்து வந்தாலே போதும். மலை தான் சிவன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என சொல்லி வருகின்ற காலங்களில் 6:30க்கு வருவோம். ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் பேசலாம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய் குரு.